அடுத்ததாக விஜயின் இந்த பரப்புரை குறித்து நம்முடன் பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பாத்திமா ஃபர்ஹானா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சியில முதல் முறையா தாவேக தலைவர் விஜய் தனது தேர்தல் பரப்புரைய மேற்கொள்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த நிகழ்விடத்துக்கே இன்னும் அவங்க போல தொண்டர்கள் கூட்டமும் ரசிகர்கள் கூட்டமும் அவரை சூழ்ந்து இன்னுமே அந்த இடத்துக்கு போக விடல. இந்த கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சகோதரர் விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தை இல்ல இந்த பரப்புரையை முதல்ல எல்லா ஊடகங்களும் போடும் போதே நமக்கு தெரியுது. இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே ஒரு விதத்துல சோல்ட் அவுட். இப்ப நம்ம கோதி மீடியான்னு சொல்றோம், இங்க திராவிடியன் மீடியா மாதிரி எல்லாருமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு மாசு இருக்கு அப்படிங்கறத தொடர்ச்சியாக காண்பிக்கணும் அப்படிங்கறத நம்மளால இந்த அழுத்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த மக்கள் கூடுறது, தன்னெழுச்சியாக கூடுறது அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயுமே பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, கடந்த காலங்களை தான் நினைவுக்கு கொண்டு வருது. ஐயா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இல்ல ஐயா கமல்ஹாசன் அவர்களா கடைசியா ஒரு திரைத்துறையில இருந்து ஒரு நட்சத்திர பிரபலம்னு சொல்லக்கூடிய உலக நாயகன் சொல்லக்கூடிய ஐயா கமல்ஹாசன் அவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்த போதும் கூட இப்படியான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மக்கள் வெள்ளம் வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதற்கு காரணம் ஒண்ணுதான், அதாவது மக்களுடைய மனதுல திரையில இருக்கிறவங்க தரைக்கு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வியப்பு, அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை சகோதரர் விஜய் அவர்கள் நார்மலா எல்லா மக்களோடையும் சேர்ந்து அவரும் ஒரு அரசியல் நார்மலா உங்களை மாதிரி மனுஷன் தான் நானும் அப்படிங்கறத உணர்த்த தொடங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிதான் பண்ணாரு அப்படின்னா இந்த அளவுக்கு அவரை தேடி பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வருமாங்கிறது ஒரு ஐயம் தான் அப்படின்னு பாக்குறேன். அதுலயும் நீங்க கேட்டது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, நீங்க ஆந்திரால இருக்கட்டும் இல்ல தெலுங்கானால இருக்கட்டும் இல்ல கேரளால வரைக்கும் பெருசா அந்த திரைத்துறையில இருந்து யாருமே வந்தது கிடையாது. அப்படி எந்த மாநிலங்களிலும் திரையில இருந்து வந்தவங்களுக்கு ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசராகவே இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில அது எல்லாமே கன்சாலிடேட் ஓட் ஷேரா மாறுமா அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஐயத்துக்குட்பட்ட கேள்வி. கட்டாயம் இது நாள் வரைக்கும் அது ப்ரூவ் ஆனது கிடையாது. திரையில இருந்து வந்த ஐயா சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், ஐயா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய படப்பிடிப்பு தளங்கள்லயே அவ்வளவு பெரிய கூட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இயற்கையாக தன்னெழுச்ச மக்கள் வழிநடுக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவருடைய கடந்த கால கடைசி தேர்தலினுடைய வாக்கு விகிதம் விழுக்காடுலாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே வாக்கா மாறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது பொறுத்திருந்து 2026 தேர்தலில் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் கடந்த காலத்துல திரைத்துறையை சார்ந்த எந்த நடிகர்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொடுத்ததில்லை அப்படிங்கிறத கடைசியா இந்த மையம் தலைவராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களும் அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ நடிக்கிறத வச்சு மக்கள் வாக்கு போட மாட்டாங்க அப்படிங்கறத இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எஜுகேட்டட் கிரௌட் ப்ரூவ் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த முறையும் விஜய் அவர்களை பாக்குறதுக்காக இவ்வளவு கூட்டம் கூடுதே தவிர்த்து வாக்காக மாறுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா தான் நான் பாக்குறேன். நாம் தமிழர் கட்சியில தான் இளைஞர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிறைய முறை சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ தாவேகாவுடைய கூட்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அங்க இளைஞர்கள் அதிகம் பேர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இளைஞர்களை விஜய் தன்னோட பக்கம் இழுத்து கொண்டாரா, இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு தலைவன், அதாவது உலகமே திரையில இருந்து வந்தவங்க எல்லாரையுமே பார்த்து ஒரு நடிகன் அப்படின்னா உலகம் சொல்லும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் பார்த்து தலைவனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு மாஸ் அட்டென்ஷன் மட்டும் போதும், இந்த முக பிம்பம் மட்டும் போதும், இந்த பிராண்ட் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் மட்டும் போதுங்கிறத முதல்ல நம்ம உடை தெரியணும். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட ஒப்பிடவே முடியாத இடத்துலதான் அந்த ஆவைக்கா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க தொடர்ச்சியாக மக்களை அரசியல்படுத்தி நெறிப்படுத்தி இளைய தலைமுறைக்கு வரலாற்றை கற்பித்து அவங்களுக்கு எது தமிழ்நாடு, தமிழர் உரிமை, தமிழர்களுடைய விழுமியங்கள் என்ன அப்படிங்கறத தொடர்ச்சியா சொல்லி கொடுத்து நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இதுல எந்தாவது ஒரு விஷயத்தை இப்ப சகோதரர் விஜய் அவர்களே அவருடைய கொள்கை நிலைப்பாட்டை இன்னும் முழுமையா தெரிவிக்கல அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம்.
அதுவும் என்ன சொல்ல போனா கொள்கையிலேயே ஒரு தடுமாற்றம் இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது தாவேக்காவை நாம் தமிழர் கட்சியோட ஒப்பிடுவது என்பதே முதல்ல அது சரியில்லை அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறது ரொம்ப டெஸ்டடான இளைஞர், டெஸ்டட் ஓட்டர்ஸ் அண்ட் ஒரு படித்த பண்பட்ட இளைஞர்கள் கூட்டம் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப அவர்களை நீங்க எவ்வளவு மடைமாத்தணும்னு நினைச்சாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, புதிய தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு வந்து ஒரு 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 ஃபேண்டமா வேணா இருக்கலாமே தவிர்த்து உண்மையாவே அரசியலுக்கு இவர் சரியானவரா, உண்மையாவே மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவரா, இவர் மக்களுடைய நல்வாழ்வுக்காக தொடர்ச்சியாக நிற்பாரா, மக்களுடைய சிக்கல்களை குறித்து பேசுவாராங்கிற கேள்விக்கு அவர்களிடம் பதில் இல்லை அப்படிங்கிறத கடந்த முறை அவர்கள் நடத்திய மாநாட்டின் வழியாகவே நமக்கு தெரிஞ்சது. அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிய சகோதரர் விஜய் அவர்கள் அவருடைய கூட்டத்துல கலந்து கொண்ட ஒருவர் கூட விஜய் அவர்கள் என்ன பேசினாங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்தாங்க. உங்களை போன்ற பல ஊடகங்கள் மைக்க கொண்டு போய் நீட்டினாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா மக்கள் கிட்டையும். ஆனா யாரோட சொல்லுமே வந்து இதுதான் சொன்னார் விஜய்னு யாருமே சொல்லல, நாட் ஈவன் 1% ஆஃப் த பீப்புள். அதனால இத வந்து நம்ம ஏர்லியா வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. மேபி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹி ஹாஸ் a lot of டைம். இன்னும் வந்து தேர்தலுக்கு நாட்கள் இருக்கு அப்படிங்கும் போது அவரை செறிவுபடுத்தி அவரை இன்னும் அவர் பண்படுத்தி கொண்டு மக்களுக்கு சரியான அரசியல் பாடத்தை புகட்டினால் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தாவேக்க வரும் சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடும் போது நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டுகள் எல்லாமே வந்து சரிய தொடங்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க. இது தொடர்பான உங்கள் கருத்து என்ன? எந்த அரசியல் விமர்சகர்களும் அப்படி சொல்லல. இது நாள் வரைக்கும் அரசியல் விமர்சகர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை விட ஒரு வலிமையான கட்சி வந்து இந்த மண்ணில வந்து ஸ்ட்ராங்கா அவங்களோட ஓட்டை இல்ல அவங்களோட இருப்பை வந்து மக்கள் மத்தியில கொண்டு வந்த ஒரு கட்சியே கிடையாது அப்படிங்கறதுதான் எனக்கு தெரிஞ்ச பல விமர்சகர்கள் சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக தொடர்ச்சியாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி வளர்ச்சியை மட்டுமே வந்து வாக்கு விழுக்காட்டுல பெற்றிருக்கு. ஒரு விழுக்காட்டுல இருந்து 8 விழுக்காடு வரைக்கும் வாங்கியிருக்கு. அப்படிங்கும் போது நாம் தமிழர் கட்சியை எல்லா விமர்சகர்களும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட தான் பாக்குறாங்க அப்படின்னு என்னால பார்க்க முடியும். இப்ப எங்க கிட்ட பொலிட்டிக்கலா பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல முடியும், ஆனால் இது எது ஒண்ணுமே வந்து தாவேக்கா கிட்ட சொல்ல முடியாது. வெறும் கிரௌட வச்சு மட்டும் ஒரு கட்சியை வந்து மெஷர் பண்ணணும், அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவர்களாலேயே முடியாத ஒரு விஷயம். அதனால பொலிட்டிக்கலா எங்களை நீங்க வந்து ஒரு அசஸ்மெண்ட்டை கொடுக்கலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனால் அது எதுக்குமே இன்னும் தகுதியுடைய கட்சியாக தாவேக்கா வந்து மாறல அப்படிங்கறதான் என்னால பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய கட்சியாக இந்த மண்ணில் முதல் தோற்றுவாயாக இருந்த கட்சி 2009 இனப்படுகொலைக்கு பிறகு 2011 கட்சியே வந்து தொடங்குறதுக்கு, அதாவது தேர்தல் காலத்துல நிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி காங்கிரஸை கிட்டத்தட்ட 58 இடங்கள்ல வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்தவர் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள். அதனால அவங்க முன்னரே ஒரு 68 கான்ஸ்டிடன்சி, ஐம் நாட் ஷுவர் ஆஃப் த நம்பர்ஸ், பட் ஆனா 58 தொகுதிகள் வந்து மண்ணை கவ வைத்தது நாம் தமிழர் கட்சி. அதனால தாவேக்கெல்லாம் ஒரு விஷயமே இருக்காது. அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பிம்பத்தை பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர்த்து நாங்க வந்து அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேக்டராகவே இருக்க மாட்டாங்க. எப்போதும் சொல்வது போல திமுக எங்கள் எதிரி, தாவேக்கா வெறும் உதிரி அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. நன்றி மேம். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.